ஐயோ நாய் பிரேக்க பிடிக்கப்பா நாய் இல்லை போகுது நாய் கடிச்சு விட்டீங்களா நாய் அறிவு இருக்கா உனக்கு வா நம்ம உடனே சரி மரியாதை ரக்கி விட்டு போட்டு போட விளையாடி கொண்டிருக்கிறேன் சும்மா நானும் பார்த்து கொண்டு நிற்கிறேன் நாங்கள் உனக்கு மட்டும் டிரைவிங் தெரியுமா மரியாதை என்ன மரியாதை கதை கொண்டு நானும் வந்ததுலேருந்து பார்க்க நேரம் மனுஷன் பொறுமையா இருக்கிறது அங்க வரக்கூடாது அந்த பக்கம் வரா பின்னால வர வளர்த்து விட்டு போடுவான் அந்த பக்கம் ஏத்தி கொண்டு போறீங்க எதனாலும் கதை வாயில சொல்லுங்க பிரேக் பிடிக்க பிடிக்க போறீங்க இன்னும் கார் கடிக்கும் பிரேக் பிடிக்க ப்ளீஸ் அண்ணா அதோட சும்மா இருங்க போய் ஏதோ வந்தவங்களை செய்ய போறான்னு இருந்த தலைவர் மேல அவமாதி போட்டாங்க அங்க இங்க போட்டு அங்க திரும்ப திரும்ப சொல்றேன் கையில போகுது ஸ்டீரிங் கார்டு படிச்சு கொண்டிருக்கேன் கையில வைக்காதீங்க போட்டு போகக்கூடாது தெரியாங்க ஓடி கொண்டிருக்கோம் 5 வருஷம் ஓடி கொண்டு இங்க எல்லாம் இங்க போட்டு விடுங்க அந்த போது போறீங்க ஓட்டுக்கு சைட் பண்ற உடனே இந்த சைடு இருக்கிறப்பா நாட்டு பிரச்சனை பிடிக்க போனா பழைய ஓடியும் எல்லாம் டைட் பண்ண போறாங்க உங்களுக்கு என்ன எங்களுக்கு எல்லாம் வந்து போறோம் கரைச்சா போறாங்க உங்களுக்கு நல்லதானே பழைய நிர்வாகம் மாதிரி பழைய அரசாங்கம் மாதிரியே வேற போறாங்க போலாம் கிடக்குன்னு இல்ல அங்க அசலம் விசா அதுக்கு ஓகே தானே அது அங்க ஜெங்கடாக்கள் அங்க வரதுல குப்பை ஒரு குட்டங்க பேர் எல்லாமே அங்க வந்து அவங்க கரவலோட சண்டைக்கு போறது வெள்ளையோட சண்டைக்கு போறது அவங்களோட நாட்டுல போயிருந்தோம்னா அங்க குரங்கு செடிகள் காட்டலாமே தம்பி துப்பு அது டிப்பர் இஞ்சி நிப்பாடுங்க லைட் அடிச்சு காட்டுறான் நிப்பாடுங்க கொஞ்சம் நிப்பாடுங்க அண்ணா சும்மா இருங்க நிப்பாடுங்க போறோம் வாகனம் வருது இப்படி போடுறீங்க தம்பி எனக்கு காட்டு அடிக்குதப்பா ஆமா நீங்களாம் என்ன வாங்க ஏசியை போடுங்க போலி ஏசி போட்டுருக்கேன் போட்டுருக்கோம் இதை போடுங்க டஸ்ட்டுகள் வந்து நம்ம இது போட்டோடுமே இது அப்போ நீங்கள் இங்கே இருக்குது நாங்கள் தெளிப்பேன் கோயிலுக்கு போட்டு கண்ணாடியே இப்படி வச்சிடக்கூடாது கண்ணாடி கொஞ்சம் பதிக்கணும் அந்த கண்ணாடி உங்களுக்கு தெரியுதா அந்த கண்ணாடி எனக்கு தெரியுது தெரியுது இதுவும் கொஞ்சம் அந்த கேண்டில் பின் கேண்டிலோட மட்டமாக ரெண்டா தான் உங்களுக்கு வடிவாக தெரியும் பின்னுக்கு அந்த வியூ எல்லாம் நீட்டாக இருக்கும் என்ன நீங்கள் கூட வா நினைக்குது சிக்னல் போட்டிங்களா ஓகே இது அந்த இது இருக்கு இங்கே இந்த ஸ்பா இருக்கு இங்கே யாழ்ப்பாணம் அப்பா தமிழ் பொடியாண்டு பார்த்தேன் சாப்பிட்டீங்களா நீங்கள் நான் சாப்பிட்டேன் போகிறோம் வா நம்பர் இப்படி போடுறீங்களா தம்பி எனக்கு காட்டு அடிக்குதாப்பா ஒட்டு அவசரம் இல்லை தம்பி ஆறுதலாக போங்க எனக்கு அவசரம் இல்லையா 35 தான் போகிறோம் இல்லை நீங்கள் போடுறோம் இன்னொன்று போங்க வாகனம் ஓடுறாங்க ஐயோ இதா என்ன ஐயா சரி நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க நீங்கள் டிரைவராக இருந்தீங்களா நான் அங்கே டாக்ஸி விட்றேண்ணா உங்கள் லைட்டை போட்டு கொண்டு வராங்க லைட்டு போட்டு விடலாமா இந்தியா அங்கே லைட் போட்டு விடனா பாயின் அடிப்பாங்கல்ல இங்கே அப்படி தானே பழகிட்டு ஐயா அது டிராஃபிக் தானே தெரியும் இந்த ரோட்டில் டிராஃபிக் அது சரி அதுக்கு இப்படி லைட்டை போட்டு ஓடி தெரியல அதை பாங்க அங்கே பிடிப்பாங்க உடனே ஹைவே போலீஸ் பிடிச்சி ஃபைன் அடிச்சு வீட்டை லெட்டர் வரும் என்ன பாயிண்ட்ஸாக கழிச்சு விட்ருவான் இல்லாட்டி இந்த விரண்டுதல் மாதிரி போகும் அது என்ன வந்துருப்பது இந்த செம்மறி இதில் சிங்களம் தெரியுமே தமிழ் தெரியாது நம்மளுக்கு தமிழ் தெரியாது என்ன சிங்களம் வேறு நான் நெஞ்சிடலாம் சரி இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கண்ணாடி எழுத்து நல்லா கூட்டு போட்டு அப்புறம் தெரியுது அவங்களுக்கு இந்த இப்போ எடுக்க அவசரப்படாங்க அவங்க போனால் வலது பக்கம் போன அப்புறம் நாங்கள் போகணும் தம்பி போங்க கொஞ்சம் ஆட்டோ செம்மறி என்னென்னு வேறு ஐயோ இடிக்கிறோம் மாதிரி வராங்களப்பா ஒன்றும் இப்படி போகிறான் மோடிச்சாலை கூட போகலாம் உங்களுக்கு டயர்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் படுங்க நான் பிரச்சனை சரி எனக்கு வாகனத்தில் நிறுத்தவே வராது பொருள் அங்கே விட்டேன் அங்கே வரக்கூடாது அந்த பக்கம் வர பின்னால் வர வளர்த்து விட்டு போடுவான் அந்த பக்கம் ஏற்றி கொண்டு போறீங்க எதனாலும் வாயில சொல்லுங்க கையில செய்து விட்டுறாங்க அது சரி தான் நீங்கள் அங்கே போட இங்கே போட்டு போங்க அங்கே போட்டிங்கன்னா பின்னால் வர வளர்த்து விட்டு போடுவாங்க 5 வருஷமா ஒரு ஏடி லைசன்ஸ் வச்சிருக்காங்க பயப்படாது ஒன்றுக்கு பயப்படாதுங்க நான் அவங்களை கொண்டே வடிவா செய்ப்பேனா யாரை உள்ள ஊற்றுருப்போங்க அந்த ரோட்டுக்கு அவங்களுக்கு இடமெல்லாம் தெரியுமா அந்த ரோடு இந்த ரோட்லாம் வீடு எவ்வளோ ஆளுக்கு வாரீங்க நான் இப்போ போன மாதம் வந்து நான் செத்த விட்டு வந்தேன் வெல்ஃபேர் ஃபண்டில் இருக்கிறீங்களோ தெரியும் எத்தனை நேரம் வருவீங்க வருஷத்துக்கு நானும் ஒரு 4-3 நேரம் வருவேன் தம்பி காணிகளில் வீடுகள்லாம் கிடக்கு யாழ்ப்பாணத்தில் அங்கே வருவேன் இருக்கா அப்புறம் இங்கே வீடு வாசல்ட்டாக்கா அப்போ இங்கே வருவேன் ஏன் தனியாக வாரீங்க குடும்பத்தோட வரலாமே இல்லை என்ன சிக்கல்னு சொல்லி தம்பி குடும்பத்தோட வந்தால் செலவுகள் கூட அவைய கூட்டிட்டு வந்து எல்லா இடம் தெரியல அது என்ன தெரியும் தெரியும் எல்லா இடம் இல்லை அங்கே நீங்க அங்கே போகல அது அவையோட அங்கே கோயில்களுக்கு குளங்களுக்கு எடுத்து திரும்பினா நான் தனியாக வந்தேன்னு சொன்னேன் அவையோட பாறேன் நான் அவையோட வந்து அடக்கமாக இருந்துட்டு போடுவேன் பேசாமல்
இப்போதான் ஒரு இடம் நடந்தது. ஒருத்தர் ஆள் வந்து ஒரு வயசான ஒரு ஆள் வந்திருந்தவர் பாவம் இப்போ மர்டர் பண்ணிட்டாங்க. எங்கே நீங்க யாழ்ப்பாணத்துக்கு எனக்கு ஆட்டடா நியூஸ்லேயே வந்தது அங்கே சொன்னவ எனக்கு கவனமாக இருங்க. ஓ நானும் இந்த இது கவனம் தான் நான் போட்டு அங்கெல்லாம் கேமராக்கள்லாம் பூட்டிக்கிறேன் போட்டுக்கலாம் கேமராக்கள்லாம் பூட்டிக்கிறேன் பிரேக் பிடிக்கிறேன் என்ன பிடிக்க பிடிக்க இன்னும் கார் கிடைக்கும் பிரேக் பிடிக்கலாம் ப்ளீஸ் அண்ணா அதோட சும்மா இருங்க போய். நீ வளமே அப்படி தான் கார்லாம் மாதிரி நீங்களோ? ஓ பரே கார் புக் பண்ணி அப்படி என்ன சனமாக கிடக்குதுல ரோட்டில் விட்டு நிற்கிறாங்க செம்மறை கூட்டங்கள். அடுத்த முறை சைட்டாட பாங்கால அடுத்த முறை வேலைக்கும் கூட பேரை சொல்லுங்க. நான் அப்படி நான் வந்து நான் ஓடி போட்டுருக்கேன். நீங்கள் போடுங்க அவசரப்படுறாங்க. இது வழி வரவங்களும் அவங்களுக்கு கைவே இல்லை வந்து. நீங்கள் லேர்னஸாக இருந்தீங்களா வெளிநாட்டில்? லேர்னஸில் வேலை எழுதுறீங்களா? இங்கே பாருங்க முடிச்சாலும் இப்படி போகிறாங்க டவுன் ஏற்றிக்கணும் என்ன மோட்டர் சைக்கிள் டவுன் ஏற்றலாம். வர வாளியெல்லாம் கொண்டு வரானு. ஆனால் கொஞ்ச நேரம் சும்மா வருவீங்களா? நான் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கேன். சரி நீங்கள் ஓடுவீங்க. எனக்கு அது பதட்டமாகவே எனக்கு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு கலைஞ்சு போங்க பதக்காலத்துக்கால போகிறதில்ல பார்க்க எனக்கு இது எல்லாம் சரி எத்தனை வயசு ஐயா? எனக்கு 75-80 வயசு ஆகுது. அதான் பிரச்சனை. அதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரெயின்லாம் அங்கே எங்கிட்ட போகலாம் என்ன? அது கரைச்சல் தம்பி. நாட்டு பிரச்சனை பிடிக்க போனால் பழையபடியும் எல்லாம் டைப் பண்ண போகிறாங்க உங்களுக்கு என்ன எங்களுக்கெல்லாம் வந்து போகிறோம் கரைச்சம் போகிறாங்க கிடக்கு. உங்களுக்கு நல்லது பழைய நிர்வாகம் மாதிரி பழைய அரசாங்கம் மாதிரியே வேலை போகிறாங்க போகலாம் கிடக்குன்னு. இல்லை அங்கே அசலம் விசா அதுக்கு ஓகே தானே. அது அங்கே ஜெங்கடாக்கள் அங்கே வரதில்ல குப்பை ஒரு குட்டங்க பேர் எல்லாமே அங்கே வந்து அவங்க கரவலோட சண்டையை போகிறது வெள்ளையோட சண்டையை போகிறது அவங்களோட நாட்டில் போயிருந்தோன்னா அங்கே குரங்கு செடியில் காட்டலாமே. தம்பி துப்பு அது டிப்பர் இஞ்சி நிப்பாடுங்க லைட் அடிச்சு காட்டுறான் நிப்பாடுங்க கொஞ்சம் நிப்பாடுங்க அது சும்மா இருங்க நிப்பாடுங்க போட்டான் நீங்கள் முடிச்சாய் அண்ணா நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்களா இங்கே கூட விட்டுருவேன் நான். சரி தானே அதுக்குள்ள போகிறான் அப்படி தானே நீங்கள் அப்படித்தான் வேற பாதை இல்லையோ வேற ரோட் இல்லையோ இவைக்கு இருக்குது தனி வர்றதுக்கு தனி ஒரு குச்சோடுங்க வச்சுருக்காங்க அதுக்கு போவாங்க. இவைக்கு தனி ஒரு ரோட்டில் விடுவோம். சிஸ்டம் சரியில்லை இங்கே. சிஸ்டம் சரியில்லை தனியாக இந்த சைக்கிள் ஓடுறதுக்கு அதுக்கு இது கண்டு நடக்கிறதுக்கெல்லாம் அங்கே பாதை தனித்தனி ரோட்லேயே தனித்தனி பாதை இருக்குன்னு இங்கே வந்து சும்மா இந்த நாட்டை குப்பை அடிச்சாலும் இந்த ரோட வாகனங்கள் இது ரோடு வழி எனிப்பாடி வச்சுக்கொண்டு புதுவாளையில் ஆக்சிடென்ட் இல்லை போதப்பா இதெல்லாம் ஒரு வாகனமோ உதுவலாங்கிற நாட்டில் அங்கே உதுவெல்லாம் விடவே மாட்டாங்க தம்பி. 5-10 வருஷத்துக்கு பிறகு வாகனம் சீஸ் பண்ணி போடுவான். என்ன நீங்கள் எந்த இடம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனம் எல்லாம் சரி மஞ்சள் போடு மஞ்சள் அது நடந்தா கிடக்கு அங்கே மஞ்சள் இல்லை உங்கள் நாடுகள் இல்லை அங்கே ஸ்னோ இங்கே ஸ்னோ இல்லை தானே நல்ல வெள்ளையா. நீங்கள் எவ்வளோ இங்கே யாழ்ப்பாணத்தில்? நான் யாழ்ப்பாணம் சங்கானே. ஓ ஹலோ ஹோட்டலுக்கு இருந்து போட்டு வந்தால் அவங்களுக்கு இங்கே படம் போடு. ஓ தம்பி சொல்லுங்க. அங்கே போய் பார்த்தா நான் ஒன்தவே எஃப்னா தான் வரேன் நான். யா காரில் வர்றேன். யா ஓகே நீங்கள் சொல்லுங்க வேறு அந்த ஆண்டே சொன்னீங்க புல்லெல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் செஞ்சு போட்டுன்னு சொன்னீங்க ஒன்றும் செய்யலையே நான் கேமராவில் பார்க்குறேனே. ஓ தம்பி ஒன்று பார்த்து போ நீங்கள் போன கதை அப்ப நான் அதில் புல்லெல்லாம் கிடக்கு அதில் வடிவா வெட்டல அவர் சொல்லுங்க வெட்டி போடு காசு பிரச்சனை இல்லை ஐசே எனக்கு காசு பிரச்சனை இல்லை தூக்கி எறிஞ்சு போட்டு போவேன். நீங்கள் அவர் சொல்லி வடிவா செய்யுங்க நான் வந்துட்டு இருக்கேன் ஏசி எல்லாம் வேலை செய்தானே. யா ஏசி ஒருக்கா அதை க்ளீன் பண்ண சொல்லுங்க ஏசி ஒருக்கா சர்வீஸ் போட சொல்லுங்க. ஓகே தம்பி இப்படியே போனால் அடங்கிடா போகுது என்ன போனுங்கட நான் வந்து இப்படி கழிச்சு கொண்டுருக்கான் மாறி பிளாட்டி கொண்டுருக்கான். நாமே உனக்கு சொன்னேன் என்னப்போ கொஞ்சம் காசு நாங்களும் அனுப்பினாங்களா அந்த நேரம் அவன் 1000 வந்து காய்க்கு நாங்கள் எதுவும் செய்ய போகிறான்னு என்னதை வேறு அவன் மாறி ஆமையை பிரிட்டு காய்ச்சி கொண்டு செய்கிறான் தானே வந்து நல்லா செய்கிறான் தானே உங்களுக்கு செய்யலாம் நம்பி நாங்கள் வந்தாங்க நீ அடுத்து ஏதோ வந்தவங்களை செய்ய போகிறான்னு இருந்த தலைவர் மேலே அவங்க வந்து போட்டாங்க அங்கே இங்கே போட்டு அங்கே திரும்ப சொல்கிறேன் கையில் போகுது ஸ்டேரிங் கார்டு படிச்சு கொண்டு கையில் வைக்காது போட்டு போகக்கூடாது தெரியாங்க ஓடிக்கொண்டு 5 வருஷம் ஓடிக்கொண்டு இங்கே எல்லாம் இங்கே போட்டு விடுங்க அந்த போது போறீங்க ஓட்டுக்கு சைட் பண்ணுறவன இந்த சைடு இருக்கிறப்பா. நீங்கள் ஐயா இனிமேல் வந்து சரிதானே ஏர்போர்ட்டில் பார்த்தீங்க நீங்கள் வெஹிக்கிள் புக் எடுக்கலாம் ஆயவன்லாம் குராங்கு என்னென்னு போதும் குராங்கு இது எடுக்கலாம் ஆரப்பா லைசன்ஸ் வச்சு விடுறாங்க. வைஃப் உங்களோட இருக்கிறா வீட்டை பிள்ளைகள்லாம் உங்களுக்கு கழிச்சு கொண்டு இருக்கணும் உங்களோட வீட்டையும் இப்படி தானே கல்யாணம் கட்டிட்டா ஒரு ஆள் வீட்டையும் நீங்கள் அப்படி தானே வீட்டில் நான் இங்கே ஒரு பெருசாக நான் வான ஓட்டங்களை போகணும். டிவி பார்த்து போட்டு சும்மா இருப்பீங்களா டிவி பார்த்து போட்டு தான் கத்தி கொண்டு இருப்பீங்களா இந்த சண்டை காட்சியில் அவன் அடி இடிக்கின்ற மாதிரி. தம்பி
எனக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணத்துலேயே வாகனம் தேவை. நீங்கள் வாங்கோ, நான் போகிறோம் தானே. இல்லை நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுப்பீங்க நீங்கள் ஓட்டம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே? ஐயோ வேணாம், நான் இது கராச்சியில் விடணும் பைக்கில். நான் இன்றைக்கு விட்டுறா உங்களை ஏற்றின வர பிரச்சனை உங்களை டக்குன்னு விட்டீங்கன்னா நான் அடிச்சு கொண்டிக்கிறேன் கராச்சிலே இருந்து. வேலையை கொண்டே விட்டா தான் சரி. இப்போ அன்றைக்கு யாரை முழுவியல ஒரு இல்லை, இப்போ யாரை முழிச்சின ஒரு யாரில் சிக்னல் போட்டிங்கண்ணே. அப்புறம் 5 இதுக்கு தான் வரானாப்பா, இந்த பக்கத்தால் வரானு. கண்ணாடி இருக்கு ஐயா, 2 கண்ணாடி காரில் இருக்குது. சரி, அவனுக்கு கோலையில் போகிறான். அதை விட மேலே ஒரு கண்ணாடி கிடக்குது, பார்த்து தானே விட்றேன் நான். வதச்சு பண்ணிக்கிறேன். சரி, இதுக்குள்ளால போகிறாங்களுக்கு என்னடாப்பா, இதுக்குள்ளால சைடு எடுக்கக்கூடாது. அது தெரியாது உங்களுக்கு, உங்களோட வாக்களுக்கு. எங்கே உங்களுக்கு லைசன்ஸ் யார் கொடுத்தோன்னு யாருக்கு லைசன்ஸும் காசு விட்டு எடுத்தாக்கலாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாமே. முடிஞ்சது ஐயா, அங்கே இப்படி செய்தா பையன் அடிச்சு விட்ருவாங்க. இங்கே பார்த்து அடிப்பாங்க. முடிஞ்சு இந்த வையுங்க, சத்தம் இரிட்டேட்டாக கிடக்குது. ஓமஜான் தம்பி ஃபோன் காய்க்க டிரைவிங் செய்ய வாகனத்தில் ஃபோன் காய்ச்சி வந்துருக்கீங்க. இவன் சுரேஷின் 60-50 போகுது பார்த்தா நீ எங்கே என்ன சொல்லி பார்த்தியோ ஹையர் இல்லைன்னு சொன்ன நேற்று கேட்க. தம்பி அண்ணா போகிறோங்க வரோம் ஃபோனை வைங்கப்பா, வாகனமுடைய ஃபோன் காய்ச்சி கொண்டு சீட் அது இங்கே அது இங்கே சீட்டே தான் கிடச்சி மாற்றி விட மாட்டேன். 2 சீட் மாற்றிடுவேன். நம்முடைய ஃபோன் காய்ச்சி வாங்க சார். குமார் அடி காய்க்கோ, நீ காய்ச்சி சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் காய்ச்சி சொல்லு. போலீஸ் எல்லாம் கேமரா போட்டு உங்களை பிடிக்க மாட்டாங்க. பொறு இல்லை சந்தோஷம் இது போகுது கேடியாச்சோ. போன வையப்பா, இந்த வாகனம் விஞ்சால எங்கே போகுது, நீ எங்கே போன காய்ச்சி ஓடிக்கொண்டு போகிற பை வா. சரி எடுக்கணும் உங்களுக்கு பிஸ்டர் பிளேட்டர் அடிக்கணும். வாகனம் முடிக்கணும் என்ன பண்ணீங்க? வாகனம் முடிக்கிறவங்க ஃபோன் காய்க்கலாமா? அண்ணா நான் அங்கே ஃபைன் வந்து வையா ஃபோன் காய்ச்சி அங்கே வரட்ட மாட்டேன். கொடுக்குறதுல கேமராவில் போட்டுவோம் உங்களுக்கு மண்டைகளுக்கு. நான் இனி ஹையர் எடுத்து அடுத்த போக வேணாமா, உழைக்க வேணாமா நாங்கள்? நீங்கள் வெல்ஃபேர் ஃபண்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு நான் காசு தரேன். நீங்கள் நான் சொல்றதுக்கு வாகனம் உடைய ஃபோன் காய் கூட ஃபோன் காய் கூட என்னப்பா ஃபோன் காய்ச்சி கொண்டு வர்றது? வாகனம் உடைய நீங்கள் பக்கத்தில் இருந்து காய்க்காங்க முதல்ல. உங்களோட இரிட்டேட் ஆகும் போது தான் நான் ஃபோன் எடுக்கிறேன் வெளுக்கட்டாயமா. சும்மா நொய்யண்டி எப்பா பாரு சிக். ஐயோ நாய் படிக்கப்பா நாய் இல்லை போகுது, நாய் கடிச்சு விட்டீங்களா? நாய் அறிவு இருக்கா உனக்கு? வாகனம் உடைய சரி நிறைய இறக்கி விட்டு போட்டு போட விளையாடி கொண்டிருக்கிறேன் சும்மா. நானும் பார்த்து கொண்டு நிற்கிறேன். உனக்கு மட்டும் டிரைவிங் தெரியுமா? மரியாதை என்ன மரியாதை கதை கொண்டு நானும் வந்ததுல இருந்து பார்க்க நேரம் மனுஷன் பொறுமையா இருக்கிறது. ஒரு வாரம் கூட வருவியாப்பா அங்க விட்டுற இங்க எனக்கு தெரியுமாடா கிடங்கு வேணும் நீ முனிசிபாலிட்டி கடிச்சு என்ன கார்பரேஷன் காடி சொல்லு. கிடங்கு மண்ணெளி போட்டு நிலாவன் கிடங்கு கிடக்கு மயிர் கிடக்கட்டு. நானும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்துப்பா வெளிநாட்டில் வந்திருக்கு சந்தோஷமா வியூவை என்ஜாய் பண்ணி கொண்டு வரட்டும் பார்த்தா அங்கே போகாது இங்கே போகாது. அதுக்கு உஞ்ச நாடு பெருசண்டா அங்கே இல்லை நான் பையன் இங்கே வாரா நீ. சரி கதையை படிப்பு ஓடுங்க நேரம் பார்த்து ஓடுங்க வாகனத்தை. ஃபோன் காய்ச்சி வாகனம் போகிறீங்க அதெல்லாம் பிள்ளைய உங்களுக்கு படிக்க சொல்ல இல்லையா? உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு காய்ச்சி நான் அது மட்டும் தான் தெரியாது. நீ காய்ச்சி கொண்டு வந்தாலும் தெரியல இங்கே உங்களையெல்லாம் அனுப்பி போட்டு நாட்டை குறை சொல்றாங்க. இங்கே அரசியல் கதையா இந்திய அரசியல் கதை லண்டன்ல யார் வந்தது யார் வரல அதை கதையா நீ இங்கே வந்து கதைக்கு மரியாதை கதைங்க. என்னையா உனக்கு மரியாதை? அம்மா லூசு மாதிரி கேச்சு மரியாதை கதையாண்டு எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். திரும்ப சொல்றேன் வலுத்து மூஞ்சோட சுட்டுறோம். எனக்கு தெரியாது ஒரு விளாட ஓடுற எனக்கு தெரியாது எதுக்கு எப்படி ஓடுறதான்னு சொல்லி இங்கால வா அங்கால வாணும். நீ வந்து ஓட பேசாம இங்க இருந்து சைக்கிள் ப்ரெஷர் கூட வச்சிருக்கீங்க. எனக்கு ப்ரெஷர் ஆதா பொண்ட ஓட்டத்தை பார்க்க எனக்கு ஏதோ ஐட்டம் மட்டும் தான் இங்கே உயிர் இங்கே நாங்கள் எல்லாரும் சொல்றது முறையெல்லாம் வச்சு கொண்டு வந்து கதைக்கலாம். அதுக்கு அரசியல் அவரை காய் கொடுத்தவராங்க காய் கொடுத்து நீங்கள்லாம் இங்கே இருக்க ஒழுங்கா போய் கொண்டு இருக்கிறத பிரச்சனை ஆக்குறோம். சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குவியல் இறாங்க. நீ சொன்ன அட்ரஸ் வந்துட்டு ராங்கு காசு தானே உங்களுக்கு தரேன். ஒரு காய் இந்த வேலை ராங்கு. நீ முதல் பல் சொல்லிட்டு போயிருங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து எல்லாம் தங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி சைக் இதை தூக்கி எறிங்க இதை கொண்டு அதெல்லாம் நாங்கள் அறிவோம். நீ பின்னுக்கு பேக்கரி எடுத்து போட்டு வாங்க முதல் பியர் அடிச்சா தான் சரி வந்த காலைக்கு நீனு போயலையே.